dear viewers, welcome to Jimbu and Jilu channel and hope you will enjoy our videos. ஜிம்மிக்கு முன்னால நடந்து வர்றது ஒரு தனி கெத்து தான்ப்பா. கனவுல சீக்கிரம் வீட்டுக்கு போங்கப்பா. எனக்கு இருக்கிற பயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு என்னப்பா, உங்களுக்கு கெத்தாத்தான் இருக்கும். ஏனோ டுடே ரொம்ப கிளியர் ஸ்கை, சூரியன் கொளுத்திங் டு ஹாட். எனக்கு அங்கங்க அடிச்சு ஃபையிங், சோ ஃபாஸ்ட் வாக். சரி சரி, விளம்பாத, நாங்க ஃபாஸ்டா போறோம். Please like and subscribe our channel. Thanks for watching. காலை வணக்கம் டாக் லவர்ஸ் அண்ட் பிரியர்களே. இன்று நம் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட நாய் இனங்களின் பட்டியலை ஆராயும் பயணத்தில் நாம் இறங்குகிறோம். இந்த அற்புதமான நாய்கள் வெறும் செல்லப்பிராணிகள் மட்டுமல்ல, இவைகள் இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாகும். முதலில் கர்நாடகாவைச் சேர்ந்த முதோல் ஹவுண்ட் ஒரு வலிமையான மற்றும் சுறுசுறுப்பான வேட்டை நாய். இவற்றின் நம்ப முடியாத சகிப்புத்தன்மை மற்றும் விசுவாசத்திற்கு பெயர் பெற்ற இந்த நாய்கள் ஒரு காலத்தில் அரச குடும்பத்தின் உற்ற தோழர்களாக இருந்தன. அவை கடுமையான பாதுகாப்புக்காகவும் சிறந்த காவல் நாய்களையும் வைத்திருந்தனர். இரண்டாவதாக, வட இந்தியாவைச் சேர்ந்த கம்பீரமான இனமான ராம்பூர் கிரேஹவுண்ட் உள்ளது. நரிகளை வேட்டையாடுவதற்காக வளர்க்கப்படும் அவை நம்ப முடியாத வேகமானவை மற்றும் சக்தி வாய்ந்தவை ஆகும். இந்நாய்களின் ராஜ தோற்றமும் மென்மையான இயல்பும் அவற்றை உண்மையிலேயே சிறப்புறச் செய்கின்றன. அடுத்ததாக, நம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு அற்புதமான வெள்ளை நாயான ராஜபாளைய இனத்தை கூறலாம். இவைகள் அதிக தைரியத்துடனும் மற்றும் புத்திசாலிகளாகவும் இருந்ததால் முதலில் காட்டுப்பன்றியை வேட்டையாடுவதற்காக வளர்க்கப்பட்டது. அவற்றின் அற்புதமான தோற்றமும் அன்பான தன்மையும் அவற்றை ஒரு குடும்ப செல்லப்பிராணியாக ஆக்குகின்றன. தமிழ்நாட்டின் மற்றொரு ரத்தினம் என்றால் அது சிப்பி பாறை நாய். இதன் வேகம் மற்றும் சுறுசுறுப்புக்கு பெயர் பெற்ற ஒரு பாரம்பரிய வேட்டை நாய். இந்த நாய்கள் நம்ப முடியாத விசுவாசமானவை மற்றும் சுறுசுறுப்பான இனம். நம் குடும்பங்களுக்கு சிறந்த தோழர்களாக இருக்கின்றது. ஏனெனில் இவை குறைந்த பராமரிப்பு மட்டும் தேவைப்படுவதால் நம் வீட்டு கேட்டுக்குள்ளே வளர்க்க பெயர் பெற்றவை. இந்நாய்கள் இந்தியாவின் பூர்வீக நாய் இனங்கள் வரலாறு ஆகும். விசுவாசம் மற்றும் தனித்துவமான பண்புகளின் அடையாளமாகும். இந்த இனங்களை பற்றி அறிந்து கொள்வதன் மூலமும் அவற்றை ஆதரிப்பதன் மூலமும் இந்தியாவின் வளமான நாய் பாரம்பரியத்தை வரும் தலைமுறைகளுக்கு பாதுகாக்க உதவலாம். இந்த அற்புதமான நாய்களை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். நான் பார்க்கவே மாட்டேன்ப்பா, ஸ்கிரீனை பார்க்க மாட்டேன், ஆனா வின் பண்ணிடுறேன். எப்படின்னு பாரு. நான் யாருன்னு காட்டுறா எப்படி தனியா வந்தோமோ. நான் யாருன்னு காட்டுற டைம் வந்துருச்சு. அது ஒரு செகண்ட்ல பய ஜில்லு ஜெயிச்சுட்டானே. லாஸ்டா வந்தால ஜெயிச்சிட்டுமா. ஜில்லுக்கண்ணா, இந்த பொட்டா பார்த்ததும் நீ பண்ண ஒரு அளப்புற ஞாபகத்துக்கு வருது. ஒரு நாள் நீ நல்லா தானே ஊஞ்சல் ஆடுற, ஓரமா போய் சுச்சு போலான்னு போனேன். நீ என்ன காணான அழுதியே ஒரு அழுக. நான் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன், நீ அழுக நிறுத்துற மாதிரியே தெரியல. அப்போ நான் தூக்கி முதுகுல வச்சுக்கிட்டு நான் இட்ட தேம்பாரு ஒரு ஓட்டம் உங்க அப்பா ஆபீஸ்ல போய் தான் நின்னேன். இந்த மாதிரி குழந்தைங்க உங்ககிட்ட ஏதாவது அனுப்புற பண்ணிருந்தா அதை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த ஒரு நல்ல சம்பவத்தோட மீட் பண்ணோம். நன்றி, பாய்.